ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டுவெளி சுடல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. இனி வர எபிசோடில் தான் ரொம்பவே ட்விஸ்ட் இருக்க போகுது. என்னன்னு பார்த்தா, எப்படி இருந்தாவது வெற்றிக்கு தன்னோட பொண்ணு சுடர் அப்படின்னு தெரிய வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தாலும், ஒரு கட்டத்தில் அபிநயாவுக்கு தன்னோட பொண்ணு யாரோட பழகிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாமல் கேப்டன் சொல்கிறாலே அது யார் அப்படின்னு இதுவரைக்கும் தெரியாத அபிநயாவுக்கு இனி வர எபிசோடில் தான் கேப்டன்னு சுடர் சொல்கிறது அது வெற்றின்னு தெரிஞ்சா அபிநயா எப்படி ஏற்றுக்க போகிறாங்க, எந்த மாதிரி சமாளிக்க போகிறாங்க அப்படிதாங்க இனி வர எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போது என்ன மாதிரியெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம். சரளா எப்படி இருந்தாவது அபிநயா மற்றும் சுடர் இவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்றதுக்காகவே அடம்பிடிச்சு நிற்கிறாங்க. அபிநயா கிட்ட கெஞ்சியும் கூப்பிடுறாங்க. ஆனால் அபிநயா பிடிவாதமாக வர மறுக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அபிநயா சரி நான் வரேன் உங்களோட அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சண்முகம் வீட்டுக்கு சரளா கூட்டிகிட்டு போயிடறாங்க. இந்த தருணத்தில் தான் நம்ம சரளா சண்முகத்திட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் அபிநயாவை கண்டுபிடிச்சிட்டேன், அபியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தருணத்தில் தான் சரளா கிட்ட ஒரு கேள்வி கேட்குற சண்முகம், எங்கே கண்டுபிடிச்ச சரளா, எங்கே இருந்த அபி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த மாதிரி ராதிகா மேடத்தை பார்க்க வந்திருக்கும் போது தான் நான் பார்த்துட்டேன், அதனால் அவளை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன், சுடரையும் சேர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க சண்முகத்துக்கிட்ட. சரி நாங்கள் நேராக வீட்டுக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் மற்றும் லாயர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சண்முகம் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ தான் சரளாவும் அபிநயா கூப்பிட்டு கிளம்பி போகிறாங்க. சண்முகம் தன்னோட தங்கை வீட்டுக்கு வந்ததுமே ரொம்பவே பார்த்து சந்தோஷப்படுறாரு. அந்த இடத்துலையும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அப்போ தான் அபிநயா என்ன பண்ணுறாங்கன்னா, என்னை மன்னிச்சிருங்கண்ணா, நான் இனிமேல் உங்களை விட்டு போக மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா கேட்கும்போது தான் சண்முகம், என்ன அபி இப்படி பண்ணிட்டீங்க, இனி எனக்குன்னு யார் இருக்கா, நீ என்னை விட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அபிநயா, இல்லைண்ணா இனிமேல் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அபிமா, இனியாவது எங்கேயும் என்னை விட்டு போகாமல் இருந்துக்கோ, இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அன்பால் கேட்டுக்கிறாரு. சரிங்கண்ணா, இனிமேல் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உங்கள்கிட்ட சொல்லாமையும் போக மாட்டேன், இந்த மாதிரி சொல்லி அபிநயா வாக்கு கொடுக்குறாங்க சண்முகத்துக்கிட்ட. இந்த நிகழ்வுகள்லாம் நடந்ததுக்கப்புறம் சுடர் எப்பவும் போல் ஸ்கூலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியா தருணோட ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. ஆனால் இருந்தாலும் இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் நம்ம வெற்றி என்ன சுடர் இப்போ வீட்டுக்கு வந்துட்டாலா வரலையா, கிடச்சிட்டாலா இல்லையா அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே வராரு மகேஷை கூப்பிட்டுட்டு. இந்த தருணத்தில் தான் வெற்றி சுடரை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. சுடர் வந்துட்டாளா அப்படின்ற ஒரு சந்தோஷம் ரொம்பவே இருக்குது அவர் முகத்தில். ஆனால் இருந்தாலும் சுடர் ஏன் இப்படி பண்ணா, எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போனால், எங்கே போனால் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோனுமே அப்படின்றதுக்காக சுடர்கிட்ட போய் கேட்குறாரு நம்ம வெற்றி. எங்கே சுடர் நேற்று போயிருந்தா, காணான்னு சொல்லிட்டு தருண் சொன்னானே, எங்கே போயிருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் சுடருக்கு ஒரு ஞாபகம் வருது வெற்றி கேட்கும்போது. ஏன்னா அபிநயா ஏற்கனவே சொல்லி விட்டுருந்தாங்க, வீட்டில் நடந்த எதுவுமே நீ ஸ்கூலில் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, யாருக்கிட்டையும் எதையும் சொல்லாத அப்படின்ற அளவுக்கு தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் சுடர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஆமாம் அங்கிள், நான் வெளியே போயிருந்தேன், ஆனால் தருணுக்கு தெரியாது, அதனால் என்னை காணா சொல்லி அழுதுட்டான் போல் அப்படின்னு சொல்லி சுடர் சமாளிச்சுறாங்க. சரி இனியாவது பார்த்து பத்திரமா இருக்கணும் சுடர் அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி கேட்டதுமே சுடர், சரிங்க அங்கிள், நான் பார்த்து பத்திரமா இருக்கிறேன் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்லவுமே அடுத்ததாக ஒரு பிளான் பண்ணுறாங்க. நாளைக்கு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பார்க்குக்கு போகிறோம், நீங்கள் வரீங்களா கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் கூப்பிட்றாங்க. அப்போ தான் யோசிக்கிறாரு வெற்றி. ஏன்னா எல்லாரும் பார்க்குக்கு போகும்போது அப்போ கூட யாராவது பெரியவங்க வருவாங்களே, நம்ம எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் நினைக்கிறாரு. இந்த தருணத்தில் தான் சுடர் என்ன நினைக்கிறாங்கன்னா, திரும்பவும் கேப்டன் நீங்கள் வாங்க, என்னோட அம்மா ஃப்ரெண்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கைண்ட்லியாக ரெக்வெஸ்ட் பண்ணனால பாவம் வெற்றி சுடர் இவ்வளோ தூரம் கெஞ்சி கேட்குறாளே, அவளுக்காகவாது போகணும் அப்படின்றதுக்காக சம்மதிக்கிறாரு. சரி நாளைக்கு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷை கூப்பிட்டு நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு நம்ம வெற்றி. இந்த மாதிரி வெற்றி கிட்ட சொன்னதுக்கு அப்புறமும் அடுத்ததாக என்ன செய்கிறாங்கன்னா, சுடர் தன்னோட அம்மா கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க வீட்டில். அம்மா, நான் உங்கள்கிட்ட கேப்டன் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, மகேஷோட அங்கிள் அவங்க நாளைக்கு பார்க்குக்கு வராங்களாம், வாங்க அம்மு, நாளைக்கு நம்ம போய் அவங்கள பார்க்கலாம், உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் சொல்கிறாங்க அபிநயா கிட்ட.
அபிநயாவும் ஏற்கனவே அந்த கேப்டன் யார் அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா சுடரை காப்பாற்றினதே அந்த கேப்டன் அப்படின்றதுனால மட்டுமே அபிநயா கேப்டனை மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. சரி நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா சரின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததாக என்ன பண்ணுறாங்கன்னா அபிநயா, சுடர், தியா, தருண் இவங்க 4 பேருமே சேர்ந்து பார்க்குக்கு கிளம்பி போகிறாங்க. இந்த தருணத்தில் தான் கேப்டனும் மகேஷை கூப்பிட்டுட்டு பார்க்குக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படி கிளம்புறாங்க. அப்போ வெற்றிக்கு ஒரே நினைப்பு என்னன்னா சுடரோட கூட அவங்க அத்தையான அபிநயாவும் சண்முகமும் வந்தால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வீட்டிலேருந்து ஒருத்தாள் வந்தால் கூட என்ன செய்கிறது அப்படின்னு வெற்றிக்கு நினப்பு. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இவருக்கு உண்மையிலே அபிதான் சுடரோட அம்மானு தெரியாது. அந்த காரணத்துக்காகவே யாராவது ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டாருன்னா என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு வெற்றி. தேவையில்லாத வீண் பிரச்சனை வருமே, நம்ம பிரச்சனையெல்லாம் குழந்தைகளுக்கு தெரிகிற மாதிரி போகுமே அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி நினைக்கிறாரு. சுடர், தியா, தருண் மற்றும் அபிநயா அவங்க 4 பேருமே பார்க்குக்கு போய் நல்லா ஹாப்பியாக விளையாடுறாங்க. இந்த தருணத்தில் தான் ஒரு நிகழ்வு நடக்குது. அப்படி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா வெற்றி கரெக்டாக என்ட்ரி கொடுக்குறாரு. அபிநயாவும் இங்கே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துறாரு. அது மட்டும் இல்லாமல் அபிநயா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கு இன்னமும் கோவம் வருது. எப்படி தான் உன்னால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியும், இந்த மாதிரி வெற்றிக்கு நினப்பு வருது. இருந்தாலும் தன்னோட கோபத்தை அங்கே காமிக்கக்கூடாது. ஏன்னா சுடர், தியா, தருண் மற்றும் மகேஷ் இவங்க 4 பேருமே இருக்காங்க. இப்போ மகேஷுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக ரொம்பவே வருத்தப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி நினைக்கிறாரு. இதனால் என்ன நினைக்கிறாரு வெற்றி, கொஞ்சம் தெரியாத மாதிரி நடந்துக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முன்னோக்கி கிளம்புறாரு. இந்த தருணத்தில் தான் கரெக்டாக சுடர் பார்த்துறாங்க வெற்றியா. வாங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கிட்ட சுடர், தியா, தருண் இவங்க 3 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் சுடர் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா கவனிக்கிறாங்க. அந்த தருணத்தில் தான் வெற்றி கிட்ட தான் நம்ம சுடர் பேசுகிறா அப்படின்றத கண்டுபிடிச்சிடறாங்க. இந்த நேரத்தில் தான் அபிநயாவுக்கு ஒன்று தோணுது, எப்படி சுற்றியும் எங்கே சுற்றியும் கரெக்டாக நம்ம பின்னாடியே வந்துடுறானே, இவனெல்லாம் என்ன பண்ணுறது, இப்போ சுடர் வேற இருக்காளே, இவளுக்கு முன்னாடி நான் எப்படி காமிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா நினைக்கிறாங்க. அதனால் அபிநயாவும் ஒரு முடிவு பண்ணிடுறாங்க, வெற்றியை நம்ம தெரியாத மாதிரி காட்டிக்கிறோனா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த இடத்துல தான் சுடர் வெற்றியை கூப்பிட்டுட்டு வந்து அபிநயா கிட்ட இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க தான் என்னோட அம்மா, என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சுடர் இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கும்போது அப்போ வெற்றி தெரியாத மாதிரி, ஓ உனக்கு இவங்களும் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்குறாரு. அப்போது அந்த இடத்துல தான் அபிநயா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, அங்கே சுற்றி இங்கே சுற்றி என் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்க, என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்தா இப்போ என்னோட பொண்ணான சுடர்கிட்டேயே நீ பழக ஆரம்பிச்சிட்டியா, இது வரைக்கும் எனக்கு தெரியாதே, ஆனால் கடைசி வரைக்கும் உன்னோட பொண்ணு சுடர்ன்னு தெரியாமல் இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா நினைக்கிறாங்க. இந்த நிகழ்வெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அபிநயா எப்படி இருந்தாவது வெற்றியை மிரட்டி எச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதனால் குழந்தைகளை பக்கத்தில் வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதுக்காக நீங்கள் அந்த சைடு போய் விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அபிநயா சொன்னதை கேட்டதுமே சுடர், சரியாமோ நாங்கள் அங்கே போய் விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே சேர்ந்து விளையாட போகிறாங்க. இந்த தருணத்தில் தான் அபிநயா வெற்றி கிட்ட பேசுகிறாங்க. என்ன தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டு குழந்தைங்கிட்ட நீ எப்படி பழகுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு, நான் உங்கள் வீட்டு குழந்தைங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது, நானும் சுடர்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விலகி போகலான்னு தான் பார்த்தேன். ஆனால் சுடரோட பாசம் தான் என்னை கண்ட்ரோல் பண்ணி இப்போ இவ்வளோ தூரம் சுடரோட பேசுகிற அளவுக்கு வச்சுருக்கு. நீ அதுக்காக நீ ஓவராக கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத, நீ பண்ண தப்பை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் கோவப்படுறாரு. இந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணுறத யார் பார்த்துறேன்னா நம்ம சுடர் பார்த்துறாங்க. என்னடா நம்ம இப்போ தான் அம்முக்கும் கேப்டனுக்கும் இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சோம், இப்போ இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களே என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு சுடர் நினைக்கிறாங்க. அதே தருணத்தில் தான் மகேஷும் பார்க்குறான். என்னன்னு பார்த்தா வெற்றியும் அபிநயாவும் வாக்குவாதம் பண்ணுறத பார்த்ததுமே மகேஷுக்கு ஒன்று தோணுது, ஏன் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இப்போ தான் அறிமுகமானாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் இப்போ எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போயிடறாங்க. மகேஷ் வெற்றியோட கிளம்பி போகிறான். அது மட்டும் இல்லாமல் இங்கே தியா, தருண், சுடர் இவங்க 3 பேருமே அபிநயாவோட கிளம்பி போகிறாங்க. ஆனால் சுடர் பார்த்ததை கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க அபிநயா கிட்ட. அபிநயாவோட பதில் என்னவா இருக்கும் அப்படின்றத இனி வர எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போது. இது மட்டும் இல்லாமல் மகேஷ் கேள்வி கேட்குறதுக்கு இங்கே வெற்றி என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படின்றதா இங்கேயும் ட்விஸ்ட்டாக இருக்க போது. சரி, இவங்க 2 பேர் பதில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இனி வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வு தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.